சிஐ நமகா. ஸ்ரீ துளசி சோஸ்திரம் இப்ப சொல்ல போறேன். துளசி செடி இல்ல என்ன பண்றதுன்னா யோசிக்க வேண்டாம். மானசீகமா துளசி செடிய மானசீகமா நினைச்சிருந்து இந்த ஸ்லோகத்தை வழக்கேத்திட்டு சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ரீமத் துளசி அம்மா, திருவே கல்யாணி அம்மா, வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவே, செவ்வாய்க்கிழமை செழிக்க வந்த சந்துருவே, தாயாரே உந்தன் தாளினில் நான் பணிந்தேன். பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே, பரிமளக்கும் மூலக்குழந்தே நமஸ்தே. அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணில் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்துப்போல் கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து என்ன பலன் என்று ரிஷி கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்துரைப்பாள். கன்னிகைகள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டி வைப்பேன். கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன். மூமூச்சுக்கள் பூஜை செய்தால் மோட்சபலன் நான் கொடுப்பேன். கோடிக்காரம் பசுவை கொம்புக்கு பொன்னமைத்து குளம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனில் மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் என்று துளசியும் சொல்ல, அப்படியே அவனு ரிஷிகேசர் ஆணையிட்டார். துளசி சோஸ்திரம் சம்பூர்ணம். இப்பொழுது சொல்லப்படுறது விளக்கு சோஸ்திரம். விளக்கு ஏற்றி வைத்து காலையும் மாலையும் எப்பவும் சொல்லக்கூடிய சோஸ்திரம். விளக்கே திருவிளக்கே, வேந்தனுடைய நற்பிறப்பே, காந்தி விளக்கே, காமாட்சி தேவியரே, பசும்பன் விளக்கு வைத்து பஞ்சுதிரி போட்டு குளம்போல் நெய்விட்டு கோலமுடன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க, மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு கொண்டேன். மங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களையும் தாருமம்மா, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா, கொட்டில் நிறைய பசுமாடு தாருமம்மா, அகத்தெளிவை தந்தனது என் பக்கத்திலே வாழுமம்மா. விளக்கு சோஸ்திரம் சம்பூர்ணம். ஸ்ரீ தாயார் திருவடிகளே சரணம் சரணம்.